வணக்கம். செய்யாதே அப்படின்னு ஒரு படம் இந்த திரு ராஜா அவர்கள் எடுத்திருக்காங்க. அவர் ஒரு மருத்துவர், அமெரிக்காவில் இருக்கார். அது எனக்கு அவரை வந்து ஒரு 40 ஆண்டுகளாக பழக்கம். அவர் வந்து மதுரையில் கிளினிக் வச்சிருக்க காலத்துலேருந்து எனக்கு நல்ல பழக்கம். அவர் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் இந்த படத்தை எடுத்திருக்காரு. இந்த படத்தோட தீம் என்னன்னா, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, மருத்துவர்கள்ட்ட போகும்போது எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கமாகவும் விரிவாகவும் எடுத்து சொல்லியிருக்காரு. நான் இந்த படத்துல காவல்துறை அதிகாரியா ஒரு வேடம் போட்டிருக்கேன், நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பு எப்படி வந்தது உங்களுக்கு? எனக்கு அவர் வந்து நீண்ட நாள் நண்பர், அதனால எனக்கு கொடுத்தாரு. நண்பருங்கிறனால கூடவே இருந்தேன் ஆரம்ப காலத்துலேருந்து. இவர் வந்து மதுரையில் வந்து கிளினிக் வச்சிருக்க காலத்துலேருந்து எனக்கு பழக்கம். மதுரைக்கு வந்து அப்புறம் மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்தார். சென்னையிலேருந்து அப்புறம் அமெரிக்கா போய் இப்போ அமெரிக்காவில் மருத்துவராக இருக்கார். இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் மதுரை. இல்ல அமெரிக்கா போகல. அமெரிக்காவிலே இந்த படம் எடுக்கல. இந்த படம் எடுத்தது பூராவுமே சென்னையில இல்ல, மதுரையில் எடுத்தாங்க. திருநெல்வேலி, கொடைக்கானல். அப்புறம் வந்து அதை வந்து கதையா சொல்லணுங்கிறதுக்காக உடனே ஒன்னா மருத்துவம்னா நல்லா இருக்காதுங்கிறது ஒரு கதையா சொல்லணுங்கிறதுக்காக, கமர்ஷியலா சொல்லணுங்கிறதுக்காக பண்ணாரு. சார் கிட்ட வந்து எப்படி இந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னு கேட்டீங்களே, இவர் வந்து இவருதான் எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனேஜர். இவர் எப்படின்னா ஹாஸ்டல் வார்டன் மாதிரி. காலையில சார் சொல்லிடுவாரு எல்லாரும் 5 மணிக்கு ரெடியா இருங்க, 3 மணிக்கே எந்திரிச்சிருவாரு. ஹாஸ்டல்ல எல்லாரையும் போய் எந்திரிங்க இவரை பார்த்தாலே எல்லாம் பயந்து போடுவாங்க. அதனாலதான் சார் வந்து தயாரிப்பாளர்கள் வந்து இவரை காவல்துறை அதிகாரி. சார் வந்து அடுத்த படம் பிளான் பண்ணிட்டாரு டைரக்டர். மேபி நவம்பர்ல ஷூட் ஸ்டார்ட் பண்றோம். அதுல வந்து சார் வந்து அது எங்களுக்கே தெரியல, டைரக்டர் சொல்ல மாட்டேங்கிறாரு, சொல்ல மாட்டேங்கிறாரு. அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம ஊர்ல இந்தியால நடக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து அமெரிக்கா யூஎஸ்ல பாதி நடக்கும். அது டைட்டில் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டாரு. கேமரா எல்லாம் வந்து ஓனாவே வாங்கிட்டாரு. எல்லா கேமராவுமே ஃபர்ஸ்ட் 2 நாள் இவர் தான் போய் கேமரா எடுத்துட்டு வந்தாரு. ஒரு 2 நாள் கேமரா ஒர்க் ஆகல, இல்ல லென்ஸ் வரல, அது நிறைய பிரச்சனை. உடனே என்ன பண்ணிட்டாரு, இவர் பெங்களூர் அனுப்பிவிட்டார். இவரு இன்னொருத்தர் சாரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ஆனந்தன் சொல்லி, பெங்களூர் அனுப்பிவிட்டார். அவரும் நல்லா ரிலேபிளா சாரோட அனுப்பி விட்டாங்க. சாருக்கு வந்து ரொம்ப ரிலேபிளான பர்சன் இவர், அதனால அனுப்பி விட்டாங்க. எங்களுக்கு எல்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. திடீர்னு 2 நாள் கழிச்சு வராங்க, ஒரு பொட்டியா இறங்குது. பார்த்தா ஆரியஸ் 60+ இருக்கு, ரோனிங் இருக்கு, C70, அனோமாபிக்கு லென்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு ஓனாவே. எல்லாம் ஓனா வாங்கி ஓன் ப்ரொடக்ட்